இந்த வீடு யாருக்காகன்னா, மாமியார் வீட்டுக்காரங்களுக்காக. ஏன்னா, கல்யாணம் முடிஞ்சு ஒரு பொண்ணு வருதுன்னா, அவங்களுக்கு முன்ன பின்ன அந்த வீடு தெரியாது. நீங்க அதாவது மருமகள்ங்கிறது வந்து கண்ணாடியோட பிரதிபலிப்பு. நீங்க என்ன குடுக்குறீங்களோ, அது திருப்பி கிடைக்கும். பாசமா இருந்தாலும் சரி, கோவமா இருந்தாலும் சரி. நீங்க வெறுப்ப காட்டுனா, அவங்களும் வெறுப்பு தான் காட்டுவாங்க. நம்ம அண்ணன் நல்லா செஞ்சுட்ருந்தான் இதுவரைக்கும். அவ வந்தப்புறம் தான் செய்யல. ஏன் அதுக்கு முன்னாடி உங்க அண்ணன் கோடீஸ்வரனா இருந்தான். அவங்க வந்ததுக்கப்புறம் நம்மளோட அதாவது அண்ணன் தம்பியை பற்றி நம்மளுக்கு தெரிதலே கட்டிட்டு வர மனைவிக்கு தான் ஃபுல்லாக தெரியும் முழுக்க முழுக்க. ஏன்னா அம்மாக்கிட்டேயும் எல்லா விஷயமும் ஷேர் பண்ண முடியாது, அக்கா தங்கச்சி எல்லா விஷயமும் ஷேர் பண்ண முடியாது. பொண்டாட்டிங்கிறது வந்து புருஷனில் பாதியில் முழுசுமே அவங்க தான். ஏன்னா அம்மாவோட ஒரு சுச்சுவேஷனில் பார்க்காம விட்ருவாங்க, ஆனால் மனைவிமார்கள் பார்க்காம விட மாட்டாங்க, கரெக்டாக பார்ப்பாங்க. அதனால் எங்கள் அண்ணன் வந்து பொண்டாட்டி வந்தப்பறம் தான் செய்யலை, என் தம்பியும் பொண்டாட்டி அவன் பொண்டாட்டி வந்தப்பறம் தான் செய்யலை அப்படிங்கிற குறைய சொல்லாமல் நம்மளும் அதே வீட்டிலேருந்து தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறத யோசிக்கணும். நம்மளே மாதிரி அவங்களுக்கும் அந்த வீட்டுக்கு வர மருமகளுக்கும் வலிக்குங்கிறத யோசித்து பேசணும். நாத்தனாராக இருந்தாலும் சரி, மாமியாராக இருந்தாலும் சரி. சரியா? பொண்ணுக்கு பொண்ணை எதிரிங்கிற மாதிரி தான் எல்லா வீட்லேயும் நடக்குது. பார்த்து செய்யுங்க.